ஓம் குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரகா குரு சாட்சா பரபிரக்மே தஸ்மை ஸ்ரீ குரு ரவே. நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள் நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி. இன்று குரோய் வருடம் பங்குனி மாதம் 12ஆம் தேதி 26/3/2025 புதன்கிழமை. இன்றைய திதி துவாதாசி. இரவு 1:43 வரை, பிறகு திரையோதசி. இன்றைய நட்சத்திரம் அவிட்டம். இரவு 2:29 வரை, பிறகு சதயம். இன்றைய யோகம் பிராபாலஸ்ட யோகம். இரவு 2:29 வரை, பிறகு சித்த யோகம். இன்றைய நல்ல நேரம் காலை 6 மணி முதல் 7:30 வரை, பிறகு 9 மணி முதல் 10:30 வரை. நேத்திரம் 0, ஜீவன் பாதி. இன்றைய குளிகை காலை 10:30 முதல் 12 மணி வரை. இன்றைய ராகு காலம் மதியம் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 மணி வரை. நண்பர்களே, இன்றைய நாள் ஜெய நரசம துவாதாசி. ஹரிவாஷயம் காலை 9:15 வரை. இன்றைக்கு நாள் மிகவும் சிறப்பான நாள். மகாவிஷ்ணு வழிபட, நரசிம்மரை வழிபட மிகவும் உகந்த நாள் இன்றைய நாள். நண்பர்களே, இன்றைய ராசி பலன். மேசம், நன்மை வந்து சேரும். மிகவும் சிறப்பான நாள். நண்பர்களே, இன்றைய மேசத்தில் வரக்கூடிய அஸ்வினி நட்சத்திரத்திற்கு மனசங்கட்டம், பரணி சந்தோஷம். கிருத்திகை 1ஆம் பாதம் மேச ராசியில் வாகன விபத்து. வண்டி வாகனத்தில் மிகவும் பொறுமையும் நிதானமும் தேவை. நண்பர்களே, இன்றைய ரிஷபராசி நண்பர்களுக்கு வீண் செலவு ஏற்படும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும், இல்லையேன் கைப்பொருள் விரயமாக கூடும். நண்பர்களே, இன்றைய ரிஷபராசியில் வரக்கூடிய கிருத்திக நட்சத்திரங்களுக்கு வண்டி வாகனத்தில் விபத்து. மிகவும் கவனம், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். ரோகிணி நட்சத்திரம் மனசுக்கு சுகம் கிடைக்கக்கூடிய நாள். மிருக சீரிசம் நிதானமுடன் இருக்க வேண்டும். ஜென்ம நட்சத்திரம். நண்பர்களே, இன்றைய மிதன ராசி நண்பர்களுக்கு எண்ணிய ஆதாயம் கிடைக்கும். மிகவும் சிறந்த நாள். தடைப்பட்ட காரியமெல்லாம் கைகூடி வரக்கூடிய மிகவும் சிறப்பான நாள். நண்பர்களே, மிதனத்தில் வரக்கூடிய மிருக சீரிசம் 3-4 பாதம் நிதானமுடன் செயல்பட வேண்டும். திருவாதிரை நன்மைகள் வரும். புனர்பூசம் சில நன்மைகள் ஏற்படும். நண்பர்களே, இன்றைய கடகராசி நண்பர்களுக்கு மன சுகம், சந்தோஷம் வந்து சேரக்கூடிய நாள். சங்கட்டங்கள்லாம் விலகி நல்ல நாளாக அமையக்கூடிய இன்றைய நாள். கடகத்தில் வரக்கூடிய புனர்பூசம் சில நன்மைகள். பூசம் மனக்கவலை உண்டாகும். மிகவும் எச்சரிக்கை, கவனமுடன் இருக்க வேண்டும். ஆயில்யம் காரிய அனுகூலம் ஏற்படக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சிம்ம ராசி நண்பர்களுக்கு வார்த்தையில் நிதானம் தேவை, பணிவு வேண்டும். இல்லையேன் தன் வார்த்தையே தனக்கு எதிராக மாறி பிரச்சனையை உண்டாக்கும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, சிம்மத்தில் வரக்கூடிய மகம் மனக்கவலை. பூரம் மகம் மன சுகம் கிடைக்கக்கூடிய நாள். உத்திரம் பயணத்தில் தடைகள் வரும். மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய கன்னி ராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய வெற்றி, புகழ் உண்டாகும். நல்ல நாள்.
சென்ற இடம் சிறப்பாக அமையும், எடுத்த காரியம் வெற்றி அடையும். நண்பர்களே, இன்று கண்ணீர் வரக்கூடிய உத்திரம் பயணத்தின் போது மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். அஸ்தம் இனிமை கிடைக்கும் நல்ல நாள். சித்திரை மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய துளாராசி நண்பர்களுக்கு தாமதம், மிகவும் கவனம் தேவை. காரிய தடை ஏற்படக்கூடும், எதிலையும் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். துலா ராசியில் வரக்கூடிய சித்திரை 3-4 பாதம் மிகவும் பொறுமையுடன் இருக்க வேண்டும். சுவாதி எதிர்பார்த்தது சிறப்பாக நடக்கக்கூடிய நாள். விசாகம் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். வரவு உண்டு, அதே நேரம் சில சிக்கல்கள் இருக்கும். கவனமுடன் இருந்தால் மிகவும் வெற்றி அடையலாம். நண்பர்களே, இன்றைய விருச்சிக ராசி நண்பர்களுக்கு விருச்சிக ராசிக்கு இனிய லாபம் வரும், நினைத்தது நடக்கும், இனிமையான நாள். நண்பர்களே, இன்றைய விருச்சகத்தில் வரக்கூடிய விசாகம் 4ஆம் பாதம் சிறப்பு ஏற்படும். அனுசம் மன துன்பம், மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை. கேட்டை இனிய அனுபவம் கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசி நண்பர்களுக்கு தனுசு மன அச்சம் உண்டாகும், கவனமுடன் இருக்க வேண்டும். இல்லையே சிறு சிறு மன பயம் உண்டாக்கி மனசில் சிறு சோர்வு ஏற்படுத்தும். எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய நாள். நண்பர்களே, இன்றைய தனுசு ராசியில் வரக்கூடிய மூலம் மன துன்பம், பூராடம் மன இன்பம் கிடைக்கக்கூடிய நாள். உத்திராடம் 1ஆம் பாதம் பயணத்தில் மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்றைய மகர ராசி நண்பர்களுக்கு வீண் பகை ஏற்படும், எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டும். இல்லையே வீட்டில் உள்ளவர்கள் அல்லது வெளியில் பயணம் செய்யும் போது அல்லது தொழில் செய்யும் இடத்தில் ஏதாவது வீண் வார்த்தையால் விவாதத்தால் பிரச்சனைகள் வரக்கூடும். கவனமுடன் இருக்க வேண்டும். நண்பர்களே, இன்று மகரத்தில் வரக்கூடிய உத்திராடம் பயணத்தில் மிகவும் கவனம் எச்சரிக்கை தேவை. திருவோணம் சந்தோஷம் வரும், அவிட்டம் கவனம் தேவை. நண்பர்களே, இன்றைய கும்பராசி நண்பர்களுக்கு மற்றவர் ஆதரவு கிடைக்கும் நல்ல நாள். தடைப்பட்ட காரியம் வெற்றியுடன் முடிக்கும் நாள். நண்பர்களே, கும்பராசியில் வரக்கூடிய அவிட்டம் 3-4 பாதம் நிதானமுடன் இருக்க வேண்டும். சதயம் எண்ணம் ஈடேறும், பூரட்டாதி சிறு நன்மை கிடைக்கக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய மீனராசி நண்பர்களுக்கு சர்வ காரிய வெற்றி கிடைக்கும், குடும்பத்தில் சந்தோஷம் நிலவும் நாள். பூரட்டாதி 4ஆம் பாதம் சில நன்மைகள். உத்திரட்டாதி மனத்துயரம், மிகவும் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள். ரேவதி காரிய ஜாதகமாக நடக்கும், எடுத்த காரியம் வெற்றி அடையக்கூடிய நாள். நண்பர்களே, இன்றைய சந்திராஷ்டமம் புனர்பூசம் பூசம். நண்பர்களே, இன்றைய வார சூளை வடக்கு வடகிழக்கு 12:48 வரை. பரிகாரம் பால். நண்பர்களே, இன்றைய நாள் இனிய நாள். நிகழ்ச்சியில் உங்களை சந்தித்ததில் மிகவும் மகிழ்ச்சி. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.